அன்பான தேவ ஜனமே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கவலைகளும் கஷ்டங்களும் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நாம் சோர்ந்து போவதை விட நம்முடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை கர்த்தருக்குச் செலுத்தும் போது நம்முடைய சூழ்நிலைகள் மாறத் தொடங்கும். வேதம் சொல்கிறது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், அவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று. இந்த ஆவிக்குரிய தியானத்தில் நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்முடைய முழு இதயத்தோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு கோடாகோடி நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை எத்தனையோ ஆபத்துகள், விபத்துகள் மற்றும் தீமைகளுக்கு விலக்கி காத்து உம்முடைய செட்டைகளின் நிழலிலே அடைக்கலம் தந்து வழிநடத்திய உமது பேரன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பலவீனமான நேரங்களில் உம்முடைய கிருபையை எங்களுக்கு தந்து எங்களை தாங்கி நடத்தினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சோர்ந்து போய் இனி எங்களால் முடியாது என்று தவித்த தருணங்களிலெல்லாம் உமது பலத்த கரத்தை நீட்டி எங்களை தூக்கி எடுத்த உமது மாறாத கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மனிதர்கள் எங்களை கைவிட்ட போதும், உலகம் எங்களை வெறுத்த போதும், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி எங்களை தேற்றின உமது மாறாத அன்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் சிலுவையின் இரத்தத்தினாலே மன்னித்து எங்களை உமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்ட உமது மகா பெரிய இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு தேவையான ஆகாரத்தையும் உடையையும் தங்குவதற்கு குடியிருப்பையும் தந்து எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் உமது மகிமையின் ஐசுவரியத்தின்படி சந்தித்து வருகிற உமது விசுவாசமுள்ள கரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் சரீரத்தில் உண்டான பலவீனங்கள் மற்றும் நோய்களின் நேரத்தில் உம்முடைய தழும்புகளால் எங்களுக்கு குணமளித்து எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கவலைகளினாலும் மன அழுத்தங்களினாலும் எங்கள் இருதயம் பாரப்பட்டிருந்த வேளையில் மனித அறிவுக்கு எட்டாத உமது தெய்வீக சமாதானத்தால் எங்கள் இதயத்தையும் சிந்தையையும் நிரப்பின உமது சமாதானத்தின் ஆவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் வந்த எத்தனையோ போராட்டங்களையும் நெருக்கடிகளையும் நாங்கள் கடந்து வர எங்களுக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் விசுவாசத்தையும் தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மூடி முத்திரையிடப்பட்ட வாசல்களுக்கு முன்பாக நாங்கள் நின்றபோது எங்களுக்காக புதிய வழிகளை உருவாக்கி தடைகளை உடைத்து எங்களை ஜெயமாய் வழிநடத்திய உமது வல்லமைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படி செய்த உமது பாதுகாப்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு சுவாமி, நீர் எங்களுக்கு தந்த நல்ல குடும்பத்திற்காக, பெற்றோர், பிள்ளைகள் மற்றும் அன்பு நண்பர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் குடும்பத்தில் நீர் தந்துள்ள சமாதானத்திற்காகவும் ஒருமனப்பாட்டிற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் செய்கிற கையின் கிரியைகளை ஆசீர்வதித்து எங்களுடைய வேலைகளிலும் தொழில்களிலும் நீர் தந்து வரும் உயர்வுக்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வேண்டியதற்கும் நினைத்ததற்கும் மிகவும் அதிகமாய் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும் நல்ல எஜமானே, உமக்கு ஸ்தோத்திரம். உமது பரிசுத்த வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசி எங்களை நல்வழிப்படுத்தி எங்களுக்கு நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகளை தரும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இனி வரப்போகிற நாட்களிலும் நீர் எங்களை அதிசயமான வழிகளில் வழிநடத்தப் போகிறீர் என்பதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் கவலைகள் யாவையும் மாற்றி கஷ்டங்களிலிருந்து எங்களுக்கு பூரண விடுதலையை தந்து புதிய மகிமையினாலும் மகிழ்ச்சியினாலும் எங்களை நிரப்பப் போகிற உமது உன்னத திட்டத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வேண்டுதல்களை கேட்டு எங்களுக்கு பதிலளிக்கிற ஜீவனுள்ள தேவனே, உம்மை என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள இன்ப நாமத்தில் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.